பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 32 அதிகாரம் 19 யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. எரேமியா 32 அதிகாரம் 19 சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, நீர் யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆம், இன்று நாமும் நம்மோடு வாழ்கிற நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் என யாவரும் ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, வேலையை, மற்ற காரியங்களை, ஒருவரிடமிருந்து நன்மையை பெறுவதற்கு எந்த வழி சிறந்தது, எப்படி முன்னேற வேண்டும், யாரை பிடிக்கலாம், யாரை தள்ளலாம், இவரை பிடிக்க அவரை தள்ளலாமா, அவரை பிடிக்க இவரை தள்ளலாமா, என்ன செய்யலாம், எந்த வழியில் செல்லலாம் என்று நம்முடைய மனித யோசனையில் வழிகளை தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்வுக்காக, வாழ்க்கைக்காக சாதித்து விடலாம் என்ற எண்ணத்துடன், நோக்கத்துடன் துணிகரமான பழிகளையும் பாவங்களையும் துரோகங்களையும் செய்து குறுக்கு வழியிலே முன்னேற்றமடைய நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம், கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன என்ற எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை நினைவில் கொண்டு நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார், பலன் கொடுப்பார் என்ற எண்ணத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தேடி அவருடைய வழியிலே அவருக்கு பயந்து அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடப்போமானால் மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய யோசனைகளை சொல்லிக் கொடுத்து நம்மை நல் வழியிலே நடத்தி நம் கிரியைகளுக்கு தக்கதான பெரிய பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்து நன்மையான ஈவுகளையும் காரியங்களையும் நமக்கு செய்து அனுதினமும் நம் தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் யோசனையிலே பெரியவராய் செயலிலே வல்லவருமாய் எங்களுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் எங்களுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கிறவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருந்து எங்களுடைய சத்தத்தையும் கூப்பிடுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டு உமக்கு சித்தமான வழியிலே எங்களை நடத்தி எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை ஐஸ்வர்யவானாய் ஆக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.